Hello friends, welcome to Vivegam V Plus Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் டெஸ்ட்ல உள்ள ஒரு டைப் ஆஃப் மாடல் क्वेश्चन தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த சம் பாருங்க. Village A is 3 km south of village B. Village C is 4 km east of village B. How far and in which direction is village C from village A அப்படினு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா அந்த क्वेश्चனை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க? Village A is 3 km south of village B அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ Bங்கற village இருக்கு. இந்த village B க்கு சவுத்ல தான் என்ன இருக்கு? village A இருக்கு. அப்போ B க்கு சவுத் இது, அப்போ இது நார்த், இப்போ இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகே, village B க்கு சவுத்ல தான் என்ன இருக்கு? village A இருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 km டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. village C is 4 km east of village B அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ village B க்கு ஈஸ்ட்ல என்ன இருக்கு? village C இருக்கு. 4 km டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? how far and in which direction is village C from village A அப்படினு கேட்டிருக்காங்க. அப்போ village A ல இருந்து village C என்ன டைரக்ஷன்ல இருக்கு? எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு village A ல இருந்து village C என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ village A க்கு இது நார்த், இது வெஸ்ட், இது ஈஸ்ட், இது சவுத். ஓகே, இப்போ village A க்கு village C வந்து மேலே தான் இருக்குது, பட் நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. அப்போது நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருந்தால் அது என்ன டைரெக்ஷன்? நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன். ஓகேவா? அப்போது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. இப்போது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் தனியாக வரைஞ்சிக்கிறேன். இது village B, இது village A, இது village C. ஓகேவா? village A க்கும் B க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 km, village B க்கும் C க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 km. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? village A க்கும் C க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படி தானே? இது நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? பித்தாகரஸ் தியரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி தானே? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த லாங்கஸ்ட் சைடு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போடேனியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இந்த ஹைப்போடேனியஸை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். ஓகே, இப்போது இதுதான் ஹைப்போடேனியஸ். அப்படி தானே? அப்போ AC ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணோன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி other two sides. ஓகே, அப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 25. இப்போ AC ஸ்கொயரோட வேல்யூ 25. இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது என்னவாகும்? ரூட் ஆஃப் 25 வரும். அப்போ ரூட் ஆஃப் 25ஓட வேல்யூ என்னது? 5. அப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 5 km. ஓகே, அப்போது village Aலேருந்து village Cக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 km டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இத்தனை ஸ்டெப்ஸ் எழுதி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இது மாதிரி சம்ஸை நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சம்ஸோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.